ஏவுட்டு வீட்டிலே நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தர் இறந்து கூட போயிருக்காரு. ரோட்டு பிரச்சனைனால பக்கத்து வீட்டில் உள்ளவர் தான் இறந்து கூட போயிட்டாரு. நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம் ரோட்டுனால. செரண்டிப் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஏன்னா ரோடு அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிங்கப்பூர்லேயே இந்த அளவுக்கு ரோடு இருக்காதுப்பா. அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பளபளப்பாக இருக்குது ரோடு. பாவம் இந்த மக்கள் இந்த வீதி வசதி இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து எப்படி போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறதே நினச்சி கூட பார்க்க முடியாது. சில இடங்களில் மண் ரோடு தான், அப்படியே குன்றும் குழியுமா பயங்கரமாக வந்துருக்கு. இப்படியான ஊர்களும் வந்து இருக்குது. இப்படியான மக்கள் வந்து இந்த மாதிரியான கிராமங்களில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். பைக்கில் வரும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரில் வந்து காந்தி இறந்த போது வைத்த ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தையும் பார்க்க வந்தோம். 150 கிராமங்களை நோக்கி எங்கள் பயணத்தில் இன்று பதுளை ஹாலியல செரண்டிப் என்ற கிராமத்தை உங்கள் கண்களுக்கு விருந்தாக்குகிறோம். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் இறந்தபோது அவரின் ஞாபகார்த்தமாக இந்த ஆலமரம் நாட்டப்பட்டது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகான ஒரு நீர்த்தேக்கம் இது. இந்த ஊருக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமங்களுடைய விவசாய தேவைக்காக இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டது. இந்த நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்களை மக்கள் தமது உணவு தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள். சரி சரி சரி. இது எத்தனை நாளைக்கு போதும்? இது பார்த்தா இங்கே என்ன 3-4 கட்டு பிள்ளை அறுக்கணும். ஐயா பேர் என்ன? என் பேர் ராசலிங்கம். இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இந்த இடத்துல இருந்து தான் தண்ணீர் சப்ளை ஆகுது. வணக்கண்ணே, உங்கள் ஊர் ரோடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன இவ்வளவு வருஷ கணக்கில் இப்படியே தான் கிடக்கு. செய்ய யாருமே இல்லை. அரசாங்கம் வர்ற அரசாங்கம் ஓட்டு கேட்க மட்டும் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்ட்டு வந்து அளக்குறாங்க. அதுன்ட்டு அதுக்கு பிற்பாடு கணக்கெடுக்க மாட்டாங்க. இதில் மனுஷங்க போவேல ரவிக்கு கூட நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்கு. இப்போ இங்கே நாங்கள் போகணும், எது வாங்க சாமான் வாங்க போகணும் கெட்டாளி தான் போகணும். இந்த ரோடெலாம் போகணும், இதில் தான் போகணும். ரோடு இங்கே இந்த ஊருக்கு ரோடு இல்லையே. ரோட்டு இல்லை.
இந்த ஊர் மக்கள் தினந்தோறும் பயன்படுத்துகிற ரோடு எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இறங்கி போகிறேன். ரோடு இந்த பாருங்கள், இப்படியான ஊர்களிலேயும் வந்து மக்கள் வசிக்கிறாங்க. நம்முடைய வீதி அமைப்பு மிக சிறப்பாக இருக்குது. இதில் தான் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வராங்க. இங்கே தினந்தோறும் பயன்படுத்துகிற வீதி இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஊரை ரசித்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். காட்டி இருந்த நேரத்தில் இந்த ஆலமரத்தை நாட்டியிருக்காங்க ஞாபகத்தமாக. அந்த காலமெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இது ஜனத்தொகை இருந்துச்சு. இப்போ அவங்களாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க, வெளியில் நிற்காங்க. மற்றது 81 குடும்பங்கள் இருந்துட்டாங்க. இங்கே இருந்தாலும் கூடியது போக்குவரத்து தான் பெரும் பாதிப்பாக இருக்குது. இருந்து கதைக்கிறேன். எங்களுக்கு வந்து ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஒரு சொகமில்லை. அப்படி ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது அப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு ரொம்ப இந்த ரோடை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்வோம். பிள்ளை டீச்சர்மார் காலையில் வரக்குள்ள சரியான பாவமாக இருக்குது. இந்த ரோட்டில் மழை நேரத்தில் ரோட்டு வழுக்கல். பேர் ஸ்ரீதரன். நான் சரண்டி பேர் இருக்கோம். எனக்கு இப்போ 80 குடும்பங்கிட்ட இருக்குது இந்த ஊரில் இருந்து. இங்கே வந்து இப்போ ஸ்டாஃப் டீச்சர்ஸ்லாம் வராங்க, இருந்து வராங்க, பதிலிருந்துலாம் வராங்க. எல்லாம் நடந்தாலும் போகிற வரத்துக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஏவுட்டு வீட்டிலே நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தர் இறந்து கூட போயிருக்காரு ரோட்டு பிரச்சனைனால. பக்கத்து வீட்டில் உள்ளவர் தான் இறந்து கூட போயிட்டாரு. இப்படிலாம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம் ரோட்டுனால. ஒரு அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் சரண்டிப் தமிழ் வித்தியாலயம். சரண்டிப் முருகன் ஆலயம் புனர் நிர்மாணம் செய்துட்டு இருக்காங்க.